பாருங்கள், இன்றைக்கி வந்து நாங்கள் நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறோம். அதுக்கு வந்து மிளகு, சீரகம், சோம்பு, பூண்டு, இஞ்சிலாம் வதக்கி நம்ம இடித்து வச்சோம்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும். இதெல்லாம் பூரா இடிக்கிறோங்க. இடிச்சிட்டு அதை நம்ம வேக போட்டோம்ல, அதில் இதை போட்டுறணும். போட்டு மசாலா தேவையானது போட்டுறணும். இப்படி போட்டு வச்சு நீங்கள் நாட்டுக்கோழி வச்சு பாருங்கள், குழம்பு சூப்பராக இருக்கும். தேங்காய் வந்து கொஞ்சமாக ஊற்றணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. வேகிறதுல தக்காளி பழத்தையும் போட்டு வேக போட்டு மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு இந்த இடித்ததையும் போட்டு அதில் போட்டுறணும். போட்டு கூட்டு மாதிரி ரெடி பண்ணி அப்படியே சாதத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டோம். சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், அந்த கோழி கறியை நல்லா கழுவிட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெங்காயம் வதக்கணுன்னே இதை இப்படி வேக போட்டுறணும். வேக போட்டு அந்த இடித்ததை இதில் கூட போட்டுடணும். போட்டு நல்லா கொதித்து வற்றினோடனே நம்ம வாசமானது கொஞ்சம் ஏலக்காய், கிராம்பெல்லாம் போட்டு தாளித்து இதில் கொட்டிடணும். சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. எங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிக்குங்க. நாங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம்.